ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பரம விஷ்ணு லோகா என்ற கம்போடிய மக்களால் சொல்லப்படுகிற த ஃபேமஸ் அங்கோவர் கோவிலை பற்றி எனது அனுபவத்தை பார்க்க போறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தவறு விடப்பட்ட உலக அதிசயம் தான். கம்போடியா என்று சொன்னது முதலாவது நினைவுக்கு வர்றது இந்த அங்கோவர் கோயில் தான். கம்போடியார தேசிய கொடியில சரி, அவங்கள நாணயத்தால் சரி, எல்லா இடமும் இந்த கோயில் தான் அடையாளம். ஸோ இந்த நாட்டுக்கே அடையாளம் தந்த இந்த கோயில் கட்டினது யார், எப்படி உருவாச்சு என்றதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவலின்படி 402 ஏக்கர் காணியில 900 ஆண்டுகளுக்கு முன்னர் 12ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல 2ஆம் சூரியவர்மன் என்ற மன்னரால 37 வருஷத்துல கட்டி முடிக்கப்பட்டதா சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த கோயில் தமிழர்களோட எப்படி தொடர்பு பெறுதுன்றதை நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில பார்ப்போம். 2ஆம் சூரியவர்மன் தந்தை, அதாவது இந்த கோயிலை கட்டின 2ஆம் சூரியவர்மன் தந்தை 1ஆம் சூரியவர்மன் கம்போடியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்து ராஜ்யங்களா இருக்கிற ஸ்ரீ விஜய ராஜ்யம், தம்பரலிங்க ராஜ்யம் என்ற 2 நாடுகள் சேர்ந்து இவருக்கு மேல, கம்போடியாவுக்கு மேல போர் தொடுக்கு. அதாவது இப்ப இருக்கிற தென் தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா, அவங்க தான் கம்போடியாவுக்கு மேல போர் தொடுக்கிறாங்க. ஸோ இந்த போருக்கு கம்போடியா தனக்கு துணையா தேடிக்கொண்டது அந்த காலத்துல பவர்ஃபுல்லா இருந்த சோழ ராஜ்யத்தை. ஸோ அந்த சோழ ராஜ்யத்தை இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்தது நாங்க சொல்ற பொன்னியின் செல்வன். ஸோ அவர் என்ன செய்யறார், தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழனை ஒரு படையோட அனுப்பி வைக்கிறார். ஸோ அந்த படை வந்து இறங்குது. 1ஆம் சூரியவர்மனுக்காக போர் புரிஞ்சு அந்த போர்ல வெற்றியும் பெற்று அந்த நாட்டை காப்பாற்றியும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்த 2ஆம் சூரியவர்மன் காலத்துல தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கோயிலை விசிட் பண்ணிக்கல நான் முழுக்க முழுக்க விளங்கி கொண்டது, எனக்கு தெட்ட தெளிவாக தெரிஞ்சது சோழ மன்னர்களோட தொடர்பும் சைவ மத வழிபாடுகளும் தான் இந்த கோயிலை சுற்றி சுற்றி எந்த கண்ணுக்கு பட்டுட்டே இருந்துச்சு. நானே இதை அதிசயம் என்று சொல்றேன். ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்துருந்தேன். போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள், மற்றது சுற்றி வர இருக்கிற நீர் தடாகங்களில் பயன்படுத்தப்பட்ட கற்கள், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுக்காம விட்டுட்டு பார்த்தா மட்டுமே கிட்டத்தட்ட 52 மில்லியன் டொன் வெயிட்டான கற்களை இதில் பாவிச்சிருக்காங்களா. அதில் ஒரு 20% மட்டும் பார்த்தாலே அன்னளவா 10 மில்லியன் டொன்னுக்கு மேலே வருது. ஸோ இந்த கோயில் இருக்கிற ஏரியாவில் இருந்து குறைஞ்சது 50 மைல் தூரத்துக்கு கல்குவாரி ஒன்றுமே இல்லை. ஸோ 50 மைல் தள்ளி இருந்து தான் கற்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 37 வருஷமும் வேலை நேரம் முழுக்க ஒரு மணித்தியாலத்துக்கு 60 டன்
பொருந்தக்கூடிய மாதிரி தேய்ச்செடுத்து புவியீர்ப்பு விசையை சரியாக பாவிச்சு இந்த கட்டடம் எழுப்பப்பட்டிருக்கு. 1000 வருஷம் தாண்டி நிற்கிற இந்த கட்டிடம் புவியீர்ப்பு விசையில் என்னென்னு தெரியாமல் கண்டுபிடிச்சி செய்திருக்காங்கன்னு சொன்னால் நான் சிரிப்பாக தான் இருக்கும். புவியீர்ப்பு விசையை அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வேறு நாங்கள் படிக்கிறேன். கிட்டத்தட்ட தசாவதாரம் படத்தில் நடந்த காட்சி மாதிரி தான் இங்கேயும். கோயில் ஆரம்பிக்கல ஒரு விஷ்ணு கோயிலாகவும் உள்ள சிவலிங்கம் வச்சு அதுக்குரிய இடங்களும் எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு வந்த மன்னர்களோட காலத்தில் இந்த கோயில் மன்னர் பௌத்த மதத்தை தழுவினதோட இந்த கோயிலும் பௌத்த மதத்திற்காக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ உள்ளே இருந்த பிரதான விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்து அதுக்கு பதிலாக புத்தர் சிலைகள் உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த கற்கள் ஆராய்ச்சியில் கற்களோட ஆயுட்காலத்தை அடையாளப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி பார்த்த கட்டத்தில் ஆரம்ப காலத்தில் செய்த கற்களில் இருந்த வேலைப்பாட்டோட நேர்த்தி பின்னால் செய்யப்பட்ட இதுகளில் இருக்கே இல்லை. ஸோ இந்த இதுவரைக்கும் வெளிக்கொணர்ந்த தகவலின்படி பார்க்கணும்னு சொன்னால் 2ஆம் சூரியவர்ம மன்னன் விஷ்ணு கோயிலாக இதை கட்டியிருந்தார். பிறகு அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய மகன் இதை பௌத்த வழிபாட்டு தலமாக மாற்றினார் என்று தான் இருக்கு. ஸோ அப்படி நடந்திருந்தால் தந்தையின் வேலையாட்களை இவரும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு. அண்ட் அப்படி நடந்து பயன்படுத்தி இருந்தால் கோயில் கட்டினதில் இருக்கிற அந்த சிற்ப வேலைப்பாடுகளில் அவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கோயிலில் இருக்கும் பழைய மற்றும் புதிய வேலைப்பாடுகளை பார்த்தோம்னு சொன்னால் பழைய வேலைக்காரர்கள் நாட்டிலேயே இல்லை போல தெரிகிறது. அப்படியானால் என்ன நடந்திருக்கு உண்மையிலேயே என்பது சுவாரஸ்யமாக தேட வேண்டிய ஒன்றுதான். ஆயிரம் வருஷத்துக்கு முதல் பிறந்திருந்தால் இந்த இடத்துல வேற விட்டுருக்க மாட்டாங்க. இது பிராமணர்களும் ராஜாக்களும் தான் இவ்வளோ மேலே போகலாமா? பட் அங்கே இப்போ டூரிஸ்டாக போகக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட எல்லா கோயில்களுமே கிழக்கு நோக்கி தான் வாசல் இருக்கு. பிரதான வாசல் கிழக்கு நோக்கி தான் இருக்கு. ஆனால் இந்த அங்கோவாட் கோயில் மேற்கு வாசலாக இருக்கு. மேற்கு வாசல்ன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈமக்கிரியைகளுக்குரிய செயற்பாடாக தான் நாங்கள் மேற்கு வாசலை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ இது உண்மையிலேயே இது என்னத்துக்காக கட்டியிருக்காங்க, என்ன இருந்திருக்குன்றதெல்லாம் யோசிக்கல பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வருது. இந்த அங்கோவாட்டை பற்றி நிறைய வீடியோக்கள் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. ஸோ நானும் ஒரு சில வேலை பார்த்துருக்கேன். சில பேருடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த காலத்தில் மன்னர்கள் உயிரோட மோட்சம் அடைகிறது இல்லாட்டி அடுத்த நிலை அடைகிறது அந்த மாதிரியான முயற்சிகளில் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஏன்னா போதிய அளவு செல்வம் அவங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்கல அவங்க அடுத்த கட்டமாக பார்த்தது ஒரு மரணம் இல்லாத வாழ்க்கை. இப்போ மேபி இந்த கோயில் அது சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலாக இருக்குமோ. இந்த கட்டிட அமைப்புகளை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க முழு பிரபஞ்சத்தையே அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாடல் எங்களோட தஞ்சாவூர் பெரிய கோயில்லையும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த 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 கோயில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மாடல் தஞ்சாவூர்லேயும் இருக்கிற பெரிய கோயில் இல்லை, கங்கை கொண்ட சோழபுரம் அமைஞ்ச மாடலும் இந்த மாடலும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்குன்ற மாதிரியும் சில பேர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் என்னுடைய பயணத்தை அங்கே நோக்கி போகிறேன். ஸோ அடுத்த என்னுடைய பயணத்துக்கு நான் கங்கை கொண்ட சோழபுரமும் பார்த்து அங்கே இது எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற கோயில் எப்படி இருக்குது, அண்ட் அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் தொடர்புகள் என்னால் நேரடியாக பார்க்கல என்னென்னலாம் தெரியுது என்றதை தெரிஞ்சு கொள்வோம் என்று போகிறேன். அது மாதிரி உங்களுக்கும் இந்த கோயிலை பார்க்க ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் போய் பாருங்கள். நீங்கள் ஒரு நேரமும் இதை போனதுக்காக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. அண்ட் இது பற்றின உங்களோட தகவல்களையும் என்னோட ஷேர் பண்ணுங்க.